கண்ட கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நெல்லை சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 200 கிராம் கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வெந்நி தண்ணியில் கொதிக்கிற வெந்நி தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் போட்டு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன் சுத்தமாக. 200 கிராம் தக்காளி, கருவேப்பிலை தேவையான கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். 100 கிராம் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லை மீடியமான சைஸ் வெங்காயம் ஒன்று தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் பொடிசை வெட்டி வச்சுக்கோ. 100 கிராம் கத்திரிக்காய், புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறேன். நான் 25 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், அந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டணும். வெந்தயம் ஏன் போடுறேன்னா வாசனைக்காக. 1/2 ஸ்பூன் சீரகம். தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க வதக்கிறதுக்காக. வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி போடுங்க. அதை வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்குங்க. உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கேன் நான். இப்போ நீங்களும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் போட்டு வதக்குங்க. போட்டு வதக்கணுன்னா மூடி வச்சுட்டு ஒரு கிளறுங்க. தீ இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சிடணும். தக்காளி போட்டோடனே தீயை ஃபாஸ்ட்டாக வச்சிடணும். மறுபடியும் எடுத்து கொஞ்சம் வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். அது எண்ணெயிலே நல்லா தக்காளி வந்துடும், வதங்கிடும் நல்லா. தக்காளியே அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விடணும். நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். எண்ணெய் கரை வெளியே வருது. தக்காளியிலேருந்து எண்ணெய் வெளியே வருது பாருங்கள், பிரிஞ்சு வருது. இப்போது தக்காளி வதங்கின உடனே 100 கிராம் கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறத எடுத்து போட்டணும். அந்த எண்ணெயிலேயே வதக்கணும் நம்ம. அது வதங்கிடும் அந்த எண்ணெயிலேயே. தக்காளி நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். இப்போ இன்னும் தக்காளி இந்த கத்திரிக்காயெல்லாம் வைக்கும்போது இன்னும் நல்லா சாந்து மாதிரி ஆகிடும் தக்காளி. இப்போ மறுபடியும் கத்திரிக்காய் வேகிறதுக்காக இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சிடணும். தீயை வந்து சுமாரான தீயில் வைக்கணும். ரொம்ப சிம்மில் இல்லாமல் மீடியம் சைஸில் வைங்க. மறுபடியும் எடுத்து பாருங்கள். இப்போ மறுபடியும் எடுத்து ஒரு கிளறி அடி பிடிக்காமல் ஒரு கிளறணும். நல்லா பரவலாக பரப்பி விட்டால் தான் அந்த வெங்காயம் இந்த இதெல்லாம் கத்திரிக்காய்லாம் நல்லா வேகும். மறுபடியும் எடுத்து ஒரு கிளறுங்க. இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போமே அந்த எண்ணெயிலேயே தக்காளி சாறு வேறு இருக்குது, அந்த எண்ணெய் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். இப்போது
கத்தரிக்காய் பாதி வேக்காடு வந்துடுச்சு. இப்போமே மறுபடியும் மூடி வைங்க. மீடியம் சைஸில் தான் இருக்கணும் தீ. இப்போ மறுபடியும் எடுத்து கிளறுங்க. நம்ம பக்கத்தில் இருந்து கிளறணும். கொஞ்சம் விட்டுட்டு போனால் அடி பிடிச்சிரும். அதனால் பார்த்து கொஞ்சம் நல்லா கிளறுங்க. அடியில் நல்லா கிளறணும். கொஞ்சம் தீஞ்சிடுச்சு அப்படி இப்படின்னு பயப்படாதுங்க, அது ஒன்றும் பண்ணாது. மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கிளறுங்க. சிம்மில் தான் வைக்கணும். தீயை வந்து இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறது அதில் ஊற்றணும். அந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி கரைசல் எடுத்து ஊற்றணும். இப்போ தீயை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கத்திரிக்காயெல்லாம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்தால் அந்த இதில் நம்ம அந்த தண்ணி ஊற்றுறதுலேயே நல்லா வெந்துடும். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா முழுசாக அப்படி இருக்கும் வெந்தால் கூட. இப்போ 1/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன்னா, கரைசல் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே 1/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன்னா, நீங்களும் அதே மாதிரி ஊற்றுங்க. மறுபடியும் நம்மளுக்கு தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் மறுபடியும். சாந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ 1/4 லிட்டர் அளவு மறுபடியும் தண்ணி ஊற்றுறேன். மொத்தம் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதிச்சு வரும், எல்லா பச்சை வாசனையும் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்குது. கரையில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கனால கரெக்டாக இருக்குது. இப்போது நல்லா அது வந்து பக்குவம், அந்த கருவாட்டு குழம்பு அந்த குழம்பு வந்து பக்குவம் வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அந்த கருவாடை எடுத்து போட்டு மெதுவாக கிளறணும். ஏன்னா அது உடஞ்சிடக்கூடாது கருவாடு. அதனால் மெதுவாக எடுத்து போடுங்க. 5 நிமிஷம் வேகணும் அது கருவாடு அந்த குழம்புலையே. அப்போ தான் கருவாடு முழுசாக இருக்கும். மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கருவாடு கொதி வந்துச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த நடுசுலலாம் இருக்குது பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா குழம்பு எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது. அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் கருவாடு. நல்லா சுற்றி நல்லா அழகாக கிளறி விடுங்க. வேகமாக கிளறுனா கருவாடு பீஸ் ஆகிடும். இப்போ கொத்தமல்லி இலை எடுத்து தூவுங்க. அந்த ஓரத்தில் இருக்கிறதுலலாம் கரண்டி எடுத்து மெதுவாக அப்படி கிளறி விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள் கருவாடு அப்படி முழுசாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்கும், உடையாது. இந்த சூட்டுலேயே அது அழகாக வெந்துடும். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சுடு சோத்துக்கு பழைய சாதத்துக்கு எல்லாம் வரிசை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பாடுனாலும் போட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் காரம் நல்லா சுள்ளுன்னு வச்சா சூப்பராக இருக்கும். உப்பு காரம்லாம். முதகண்ட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு வச்சுக்கலாம்.
நம்ம நெல்லை சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.